இல்லை அதை நான் ஏற்கலை. இந்திய திணிக்கலைங்கிறது சாதாரணமாக இருக்கிற பாமர மக்கள் கூட தெரியும். இப்போ இந்த மும்மொழின்னு இருக்குல்ல, அதில் அந்த மூன்றாவது மொழி அது, பயிற்று மொழி அது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இங்கே பாருங்க, கொள்கை மொழி ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அதனுடைய தாய்மொழியாக இருக்கணும். பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், அதே கொள்கை மொழியாக ஏற்கலை. இரு மொழி கொள்கை, ஆங்கிலம் எப்படி எனக்கு கொள்கை மொழியாக இருக்கும், அதே நம்ம ஏற்கலை. இதில் அது வலுக்கட்டாயமாக மூன்றாவது மொழியாக இந்திய தான் திணிக்குதுன்னு தெரிஞ்சோம், அது திணிக்கலைன்னா எப்படி? இதெல்லாம் ஒரு தலைவர்கள், நீங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, அறிவார்ந்த பிள்ளைங்க, இதெல்லாம் ஒரு தலைவர்கள் பேசுற பேச்சா? எதுக்காக என்னை திட்டுறான், எதுக்காக என்னை திட்டுறான்? கும்மிடி பொடியை தாண்டி போனா இந்தி தெரியலாம் பிழைக்க முடியாதுன்னா, நீ தமிழ் கத்துக்கிட்டா என் மாநிலத்துக்கு வர்ற? 1.5 கோடி பேர் இங்க பிழைக்க வந்திருக்கீல்ல, எப்படி பிழைக்கிற? இந்தி ஆள் தளம் எல்லாம் அவ்வளவு வெப்பமா இருக்கும். அந்த காலகட்டத்திலே அவ்வளவு நாட்கள் சிறையில் இருந்து வாடியவர் நேரு. அவர் விடுதலையை ஆதரிச்சார், நீங்க விடுதலையை எதிர்த்தீர்கள். 2 பேரும் அவரை போய் இவரோட ஒப்பிட்டா எப்படி? என்ன செஞ்சாருன்னு கேக்குறேன். நீங்க சொல்ற பெண் விடுதலை இதுதானான்னு பாருங்க. கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து வாழ்வதை குற்றமாக கருதக்கூடாது. இதானே அவர் பெண்களுக்காக பேசுனது. ஒரு சமூக சீர்திருத்தம்னா அந்த கணவனோட அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி மனமுறிவை பெற்று நீ விருப்பப்பட்ட ஆணோட போய் இணைந்து வாழுன்னு சொல்வது ஒரு சரியான பொறுப்பம். நீங்க சொல்றது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் அவர் சொல்றாரு. 1971 சேலத்தில் நடந்த மாநாட்டில் 3ஆவதா போட்ட தீர்மானம், கணவனோடு வாழுகிற போது அந்த பெண்ணுக்கு கணவனை விட வேறொரு ஆண்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு இருக்கு. அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல? இதானே போராடி பெற்றது. படிக்க வச்சாரு, பெண்களை படிக்க வச்சாரு, படிக்க வச்சவன் எங்க தாத்தன் காமராஜ். மதிய உணவு போட்டா தான் பசியோடு பிள்ளை இருந்தா பாடம் மண்டையில ஏறாது. படிக்க ஒருவேளை சோறாது போட்டு படிக்க வைக்கணும்னு உலகம் போல கையேந்தனார்ல. கொடையாளர்கள் கொடை கொடுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தான், நெல்லு கொடுத்தான், விறகு கட்டையை ஏற்றி அனுப்புனா. பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க. அப்ப பெரும் செல்வந்தராதான் பணக்காரராதான் ஐயாவை நீங்க சொல்ற ஐயா ராமசாமி பெரியார் இருந்தாரு. எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு, எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு? எதையாவது பேசிக்காதீங்க நம்பி, வேற ஏதாவது கேள்வி. சும்மா ஒருத்தர் பேசிக்கிறதா அது. அந்த நேரம் ரசிச்சுட்டு விட்டுருங்க. வேற ஏதாவது ஆக்கப்படும். நாம் தமிழர் கட்சி அதிகமான மக்கள் விலகிறதா ஒரு விஷயம் சமூக வலைதளம் போயிட்டு இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சி விலகுவர்கள் அதிகமாக சேரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா தாவேகாவும் திமுகவும் தான். இதை பொறுத்தவரை இல்ல எங்களுக்கு நம்ம கட்சியில வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சில பேரை நம்ம நகர்த்துறோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது. வேணும்னா விளக்கம் கேட்கலாம், வேணாம்னா விலகித்தான் வைக்கணும். கட்சியில இது ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் தேவை, யார் தேவையில்லை, இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணிச்சு கொண்டு போறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும். அதுல போய் நீங்க இதனால இது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விலகி போறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போறது இயல்பு தானே. அவங்க எங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்துல இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் போய் அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டியது இல்லை.